அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். ஒரு தியரம் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு வட்ட வில் மையத்தில் தாங்கும் கோணம் அந்த வில்லை தவிர்த்து வட்டத்தின் பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் கோணத்தை போல 2 மடங்கு. இதுதான் தியரம். இந்த தியரம் வச்சு இந்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு வட்ட வில் மையத்தில் தாங்கும் கோணம் அந்த வில்லை தவிர்த்து வட்டத்தின் பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் கோணத்தை போல 2 மடங்கு. இந்த தியரம் வச்சு இந்த சம் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது பரிதியில், அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற ஆங்கிளை டபுள் பண்ணால் இந்த சென்டர் ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ 50 டபுள் பண்ணால் 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்போ இது ஆஃப் ஆகுனா இதனோட எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ 260 ஆஃப் ஆகுனா 130 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 130 டிகிரி. ஏன்னா இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? Thank you.